Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு சயின்ஸ் சப்ஜெக்டை எப்படி படிக்கணும், டாப்பர்ஸ், ஆவரேஜஸ், ப்ளூப்பர்ஸ், அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எப்படி படிக்கணும் டீட்டெயிலாக வீடியோ இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டாப்பர்ஸ் புக் பேக் 1 மார்க் இம்பார்ட்டன்ட், அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. தென் புக் இன் 1 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ யூ நோ ஃபுல்லாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த லெசனில் எந்தெந்த ரோமன் நம்பரில் எந்தெந்த கொஷின் படிக்கணும் டீட்டெயிலாக டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா 6th ரோமன் லெட்டரில் 1, 2, 4, 5, 6, 7, 10 இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். தென் 8th ரோமன் லெட்டர் ஃபுல்லாக படிச்சிருங்க. அங்கே உள்ள டீட்டெயிலேருந்து கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் வரை ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தென் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா புக் இன் ப்ராப்ளம் ஒரு 3 ப்ராப்ளம் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 தரவாக பார்த்துருங்க, ஃபஸ்ட்டை கண்டிப்பாக பார்த்துருங்க. தென் 7th ரோமன் லெட்டர் ப்ராப்ளமில் 1, 4 பார்த்து முடிச்சுருங்க. தென் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா 6th ரோமன் லெட்டரில் என்ன கொஷின்ஸ் படிக்கணும், 7th ரோமன் லெட்டரில் 1, 3, 4 இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். தென் புக் இன் அண்ட் புக் பேக் ரெண்டுமே படிக்கணும். புக் இனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கும், புக் பேக்கில் ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கும். 6 ப்ராப்ளம்ஸுமே தரோவாக பார்த்துருங்க. தென் யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா 6th ரோமன் லெட்டரில் 1, 3, 4, 5, 6. தென் 7th ரோமன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா 4, 5, 1, 3 இது கண்டிப்பாக பார்க்கணும். 1, 3லாம் வந்து ப்ராப்ளம்ஸ், அதையும் சேர்த்து பார்த்துருங்க. 4, 5 பார்த்தீங்கன்னா மாடர்ன் அட்டாமிக் தியரியோட ஃபியூச்சர்ஸ். தென் பார்த்தீங்கன்னா வேப்பர் டென்சிட்டிக்கும் மாலிகுலர் மாஸ்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப், இதுவும் இம்பார்ட்டண்ட். தென் புக் இன் புக் பேக் ரெண்டுமே நீங்கள் பார்க்கணும். ப்ராப்ளமில் புக் இன் ப்ராப்ளம் நிறைய இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாவது பார்த்துருங்க. எது வேணால் கேட்குறாங்க இப்போ பப்ளிக் எக்ஸாமில். ஸோ இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிடுங்க. இது போக பார்த்தீங்கன்னா 7th லெசனில் இன்சைடு கொஸ்டினில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று அவகேட்ராவோட அப்ளிகேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், இதுவும் இம்பார்ட்டண்ட். இது பேஜ் நம்பர் எங்கே இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. தென் யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், இதில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கை விட புக் இன்சைடில் நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த லெசன் முடிய போகிற லாஸ்ட் 2 பேஜஸ் பார்த்தீங்கன்னா அலாய்ஸ், அமால்கம், கரோஷன், டைப்ஸ் ஆஃப் கரோஷன், ப்ரிவென்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் கரோஷன், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் புக்கின். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். கீழே தான் சொல்லியிருக்கேன், டிஃபைன் அலாய், வாட் இஸ் அன் அமால்கம், டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ், கரோஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன். தென் பேஜ் நம்பர் 113ல் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் இன்சைடு 1 மார்க் கேட்பாங்க. தென் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கணும். இன்சைடில் சொல்கிறேன். புக் பேக் பார்த்தீங்கன்னா 6th ரோமன் லெட்டர் ஃபுல்லாக தான் நீங்கள் படிக்கணும். 7th ரோமன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா 1, 3, 8th ரோமன் லெட்டர் ஹார்ட் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா 2, 3 இது கண்டிப்பாக படிக்கணும். இந்த 6th ரோமன் லெட்டர்லேயே 2 சம் இருக்குது, அதெல்லாம் 1, 2 அந்த சம்மு இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது. தென் கம்மிங் டு பயாலஜி யூனிட் 12, 13, 14, 15 இதில் எந்தெந்த ரோமன் லெட்டரில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் 12ல் 6th ரோமன் லெட்டர், 5th ரோமன் லெட்டரில் என்ன கொஷின்ஸ் படிக்கணும், 7th ரோமன் லெட்டரில் 1, 2, 3. தென் யூனிட் 13ல் பார்த்தீங்கன்னா 5th ரோமன் லெட்டரில் 2, 3, 5, 9, 10, 6th ரோமன் லெட்டரில் 1, 2, 7th ரோமன் லெட்டரில் 1, 2, 3 இதெல்லாம் படிக்கணும். தென் யூனிட் 14ல் பார்த்தீங்கன்னா 5th ரோமன் லெட்டரில் 3, 6th ரோமன் லெட்டரில் 1, 2, 5, 6, 7, 8, 9, 10, 13 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 8th ரோமன் லெட்டரில் 1, 2, 3, 5, 7th ரோமன் லெட்டரில் 4, 6, 1, 2, 3 இதெல்லாம் படிக்கணும். தென் யூனிட் 15ல் அதே மாதிரி என்னென்ன ரோமன் லெட்டரில் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும்னு இருக்குது, பார்த்து லேர்ன் பண்ணிடுங்க. தென் இதுவரையும் பார்த்ததெல்லாம் டாப்பர்ஸ்க்கு. ஆவரேஜஸ் அண்ட் ப்ளூப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸில் ஒரு 2 லெசன்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 லெசன்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு லெசனை படிச்சிருங்க கம்ப்ளீட்டாக. நம்ம என்னெல்லாம் டாப்பர்ஸ் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம். தென் கெமிஸ்ட்ரியில் 6, 7 2 லெசன் இருக்குது, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு லெசனாக தரவு பண்ணிடுங்க. ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு லெசன், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு லெசன் தரவு பண்ணிடுங்க. பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 4 லெசன் இருக்குது, யூனிட் 12, 13, 14, 15. ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 லெசனை தரவு பண்ணுங்கள். நம்ம என்னெல்லாம் டாப்பர்ஸ் சொல்லியிருக்கோமோ அந்த கொஷின்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி அந்த ஏதாவது 2 லெசன்ஸ் படிச்சிருங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 4 லெசன்லேருந்து ஃபிசிக்ஸில் 1, கெமிஸ்ட்ரியில் 1, பயாலஜி 4 லெசன் 12, 13, 14, 15லேருந்து ஏதாவது ஒரு 2 லெசன்ஸாக படித்து தரவு பண்ணிடுங்க. தென் புக் பேக் 1 மார்க்
நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு அந்த புக் பேக் 1 மார்க்கை படித்து அந்த 12 சூஸ் பெஸ்ட்டையும் நம்ம வாங்கிடணும். நமக்கு வந்துட்டு 12 வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும், இப்போ 6 வரும். இந்த 6ஐயும் நீங்கள் வாங்கிடணும். மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு 6 1 வேர்ட்ஸ் தான் வரும். ஸோ இந்த 6ஐயும் நம்ம வாங்கிடணும். ஸோ புக் பேக் 1 மார்க்கை தரவாக படிச்சிருங்க. அது போக டயக்ராம் கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா பயாலஜியில், அதெல்லாம் தரவாக படிச்சிருங்க. ஸோ இப்படி படிச்சிங்கனாலே ஆவரேஜஸ் அண்ட் ப்ளூப்பர்ஸ் நீங்கள் கவலையே பட வேணாம், பப்ளிக் எக்ஸாம் வரையும் சூப்பராக மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? இப்படி தான் சயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டாப்பர்ஸ், ஆவரேஜஸ், ப்ளூப்பர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சோஷியல் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.